ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு அப்புறத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுலாம் ஒன்றும் பண்ணாமல் 10-11 மணிக்கு மேலே கஞ்சி வச்சுருந்தேன். மட்டை ரைஸ் வச்சு சிறுபயிறு எல்லாம் போட்டு. ஸோ அதெல்லாம் குடித்ததுக்கப்புறமா இட்லி செய்யலாம் அப்படின்ட்டு ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி தான் ஊற வச்சேன். நாங்கள் ஜாம்நகர் டெல்லியிலலாம் இருந்தப்போ இந்த மாதிரி தான் செய்வேன். 4 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு பிடி சோறு சேர்த்து அரைச்சிட்டு அதில் தான் இட்லி தோசை எல்லாமே செய்வேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தோசையாக தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த இட்லி பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிருக்கேன். இது மைக்ரோவேவ் வந்து ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதையும் கையோடு துடைச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். ஸோ பெருசாக ஒன்றும் சமையல் வேலை இல்லை பார்த்தீங்களா. வீடு க்ளீனிங் வேலையுமே கூட காலையிலேயே முடிச்சிட்டேன். அதனால் இந்த இது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கணும். சைடில் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். ஈவினிங்க்கு வந்து வெஜ் கட்லெட் பண்ணலான் இருக்கேன். அதுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அது தானாகவே ஆஃப் ஆகிடும். பாத்திரம்லாம் கழுவிட்டேன். வந்து கொஞ்சம் நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டேன். சிட்டு டெட்டு பாருங்கள், பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. ஒரு 4:30 மணிக்கு மேலே. அபி வந்து 5:30க்கு மேலே தான் வருவான். அதுக்குள்ளே கொஞ்சம் ப்ரீ எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கட்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட், வெங்காயம் இது எல்லாமே சாப்பரில் தான் போட்டு இது பண்ணிட போகிறேன். நீங்கள் பொடியாக கூட தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். பட் இதில் போட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் ஒரு கேரட், ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன், 4-5 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் சாப் பண்ணி எடுத்துட்டேன். ப்ரெட்டுக்கு ஒரு 6-7 ஸ்லைஸு ப்ரெட் க்ரம்ஸ்க்காக மிக்சியில் போட்டு இது பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெஷ் ப்ரெட்டு தான். ஸோ 5-6 பாக்கி இருந்தது. அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்வேலியில் வந்து இந்தியன் கேஃபேன்னு ஒரு இடத்துல கிடைக்கும். அந்த கட்லெட் டேஸ்ட் இப்போயுமே கூட இருக்குது. நான் நெய்வேலி போனப்போ கூட அங்கே போயிட்டு வந்தேன். அதே மாதிரி கடை மட்டும் அப்படியே ரொம்ப பழசாக இருந்ததை தவிர டேஸ்ட் எல்லாம் அப்படியே தான் இருந்தது. ஸோ உருளைக்கிழங்கு பாருங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி வேக வச்சுட்டு போயிருந்தேன் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து மசிக்காமல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேரட் துருவி எடுத்துகிட்டு போகிறேன். மசித்தோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று போல் சாஃப்டாக இருக்கும். ஸோ இது ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஷேப்பெல்லாம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் பண்ணோன்னா ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு 4:30 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருந்தப்போ எழுப்பி டீ போட்டு கொடுத்தாரு. குடிச்சிட்டு வந்து தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். வானல் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஜீரகம் அண்ட் சோம்பு தாளிச்சிக்கலாம். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பீன்ஸு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு லைட்டாக வதக்கிட்டு கூடவே இதையுமே சேர்த்துட போகிறேன். தனித்தனியாக வதக்கணும்னு இல்லை, நல்லா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கினா போதும். ரொம்ப வேகெல்லாம் வேண்டாம். பச்சை வாசனை இல்லாமல் ஓரளவுக்கு வதங்கிச்சின்னா போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உருளைக்கிழங்கு இதுக்கு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் சாட் மசாலா. உங்களுக்கு எந்த மாதிரியான மசாலா பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். அவ்வளோதான், மசாலா ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ஏற்கனவே துருவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது மல்லி இலை நிறையவே சேர்த்துக்க போகிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். புதினா இலைகள் வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொழுந்தாக இருக்குது மல்லி. நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது இங்கே பெங்களூரில். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துலேயுமே மல்லி இலை சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு வாசனை எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பாருங்கள், நிறைய மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பைண்டிங்காக நான் பிரெட் க்ரம்ஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா கூட தேவைப்படும். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போது காய் நல்லா ஆறிடுச்சு. அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வேண்டாம் அப்படின்னா அவல் கூட நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அலசிட்டு அதை கூட இது கூட நல்லா பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுமே கூட மிக்ஸ் பண்ணுறப்ப சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த மாவு கரைக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, ஒரிகனோ இந்த பீட்சாலாம் வாங்கினதுக்கு கூட கொடுத்துருந்தாங்க இருந்தது. ஸோ அதுவுமே கூட 2 பேக்கெட் பிரிச்சுட்டு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல். ஸோ
ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக. ஸோ இது இருக்கட்டும். பிரெட் க்ரம்ஸும் அதில் மிக்ஸ் பண்ணது போக ரோல் பண்ணிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட்லெட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு பாதி இது இந்த மாதிரி ரவுண்டாகவும், இன்னொரு இது கொஞ்சம் ஓவல் ஷேப்லேயும் பண்ணலான் இருக்கேன். நம்ம ஹார்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சில பேர் சிகார் மாதிரி ஷேப்லேயும் பண்ணுவாங்க. ஸோ கடகடன்னு இது எல்லாத்தையும் முதல்ல ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், கொஞ்சம் ரவுண்டும் இந்த மாதிரி ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன். மொத்தம் 18 கட்லெட் வந்திருக்கு. ஸோ இதை இப்போது நம்ம ஸ்லரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டுட்டு ஃபோர்க்காலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். ஸோ பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஃப்ரீசரில் கூட 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நிறைய உதிராது. இந்த க்ரம்ஸு நல்லா ஷேப் ரீட்டைன் ஆகும். ஸோ கடகடன்னு எல்லா இதையும் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். கை வச்சோம் அப்படின்னா இந்த பக்கம் ஈரம், அந்த பக்கம் இதில் வச்சு கசகசகசான்னு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கையை யூஸ் பண்ணாமல் இங்கே பாருங்கள், அந்த மாதிரி போட்டு 2 குழுக்கணுன்னா நல்லா கோட் ஆகிடுது அதில். ஸோ சின்ன கிண்ணமாக எடுத்துக்கிட்டோன்னா வசதியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கடகடன்னு ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அபி வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவன் வந்ததுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் பார்ட்டிக்கு எதுக்கும் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜிப்லாக் பவுச்சில் போட்டு கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மாதம் வச்சு கூட நீங்கள் எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ఎన్ని రౌండ్ కొట్టి చూడు. ஸோ அபி ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு வெளியில் வச்சு ஃப்ரை பண்ணலான்னு இந்த ஸ்டவ் ஏற்கனவே கேம்பிங் போகிறதுக்குன்னு வாங்கி வச்சுருந்தான். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தது. நானும் வந்ததுலேருந்து எடுத்து வைடா செய்யலாம் இதில் ஏதாவது அப்படின்னு. சரி இன்றைக்கி வெளியில் அப்படியே உட்காந்துட்டு நல்லா காற்றடிக்குது. ஸோ இங்கேயே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தரையில் வச்சோம் அப்படின்னா இவனுங்க வேறு குதிப்பானுங்க. அங்கே பாருங்கள், 2 பேரையும் அந்த பக்கம் வெளியில் விட்டு மூடியிருக்கேன். இந்த பாக்ஸ் கொஞ்சம் ஆடுது. சிட்டு வந்தானுங்க, மேலே சூடு எண்ணெய் விழுந்துருச்சுன்னா என்ன ஆறுது அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் வெளியே விட்டுருக்கோம். அங்கே உட்காந்துருக்கானுங்க. சிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் பாருங்கள். இங்கே உள்ளே விட்டாலும் அப்படி தான் ஓடிட்டுருக்கான். இடித்து லைட்டாக மேலே கீழே கொட்டிடுச்சுன்னா பயமாக இருக்குது சூடான எண்ணெய். அதனால் அங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். ஸோ இதுவுமே கூட நல்லா தான் இருக்குது. கிராமத்துலலாம் இந்த மாதிரி செய்வாங்க. சித்தி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தம் அந்த மாதிரி இடத்துல தான் கிச்சன் மாதிரி வச்சுட்டு சமையல் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த குட்டி கிச்சனுக்குள்ளே இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக நல்லா இருந்தது. ஸோ இது வந்தப்போ இருந்தே எடுத்துருந்துருக்கலாம். நான் கூட சப்பாத்தி தோசைலாம் சுடுறப்ப சரி சொல்லுவேன் இடரா வெளியே அப்படின்னு. இந்த டப்பாவெல்லாம் நகட்டணும் அப்படிங்கிறதுனால அதை செய்யலை. சரி இன்றைக்கி எடுத்து கொடுத்தான். பௌர்ணமி வேறு 2-3 நாள் தான். அதான் நல்லா நிலா வெளிச்சமும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. அப்பாவும் புள்ளியும் இங்கேயே உட்காந்து அப்படியே சுட சுட சாப்பிட்டுங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு நானும் சைடில் நின்று அப்படியே சூடாக சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இதுவுமே கூட நல்லா தாங்க இருக்குது. எங்கேயாவது பிக்னிக் போன மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். நெய்வேலி ஞாபகமாக இருக்குடா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்பாவும் பையனும் டின்னர் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஹெவியாக இருந்தது. அதனால் இன்றைக்கி டின்னர் பிளான் கேன்சல். ஸோ மாவு அரைச்சேன் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். பொங்கிருச்சு அப்படின்னா எடுத்து உள்ளே வச்சிடணும். நான் வந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மாவு அவ்வளோ சீக்கிரம் பொங்கலை. ஆனால் இப்போ கொஞ்சம் குளிர் கம்மியான மாதிரி தான் இருக்குது. அதனால் பொங்கிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தோசையாவது சுடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் காட்டுறேன். நல்லாவே பொங்கியிருக்கு மாவு. ஸோ நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மாவை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவை எடிட் பண்ணி தூங்க வேண்டியது தான். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.